அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம அளவு பார்த்துட்டு இதில் ப்ளவுஸ் துணியில் நம்ம கட் பண்ண போகிறோம். ப்ளவுஸ் துணியை ஃபஸ்ட்டு எந்தெந்த பொசிஷனில் போட்டு கட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரியும். இவங்களுக்கு ஜஸ்டுடைய அகலம் வந்து நான் பின்பக்கமாக மடித்து போட்டிருக்கேன். தையலில் இருந்து அகலம் பார்க்கையில் வந்து 10 இன்ச்சு வருது. 10 இன்ச்சை 4ஆக கூட்டுனா அப்போ 40 இன்ச்சு. 40 இன்ச்சு சைஸ் ப்ளவுஸை வந்து நம்ம இப்போது அளவு எடுத்து கட் பண்ண போகிறோம். உயரத்துக்கு வந்து மேலே அரைஞ்சை விட்டுட்டு கீழே அளவு எடுத்து கரெக்டாக பார்க்கையில் வந்து நமக்கு 14.5 இன்ச்சு வருது. ஏன்னா நான் அரை இன்ச்சு மேலே விட்டுருக்கேன். அப்போது ஃபுல் உயரம் வந்து 14. இந்த பக்கம் நீங்கள் மடித்து போடுறது வந்து கீழே வந்து 1.5 இன்ச்சுக்கு தையல் விடுற மாதிரி இருக்குது அப்படின்னா அது ஓப்பன் ப்ளேஸாக இருந்தால் நீங்கள் 1.5 இன்ச்சு விடலாம். ஒருவேளை அங்கே கரை பகுதியாக இருக்குது அப்படின்னா 4 இன்ச்சு விட்டால் போதும். இது வந்து சாதா ப்ளவுஸு, லைனிங் ப்ளவுஸ் கிடையாது. லைனிங் ப்ளவுஸுனால் நம்ம அரை இன்ச்சு விட்டாலே போதும். இது சாதா ப்ளவுஸு. 40 சைஸ் ப்ளவுஸுக்கு வந்து கழுத்துடைய அகலத்தை வந்து எப்படி வச்சுருக்குறாங்கன்னா தையல் தச்சுமே வந்து 2.5 இன்ச்சு தான் வச்சுருக்காங்க. அப்போ ஷோல்டருடைய அகலத்தை பார்த்துடலாம். 3 இன்ச்சு வருது. அரை இன்ச்சு தையலுக்காக விட்டுட்டு பார்த்தா கூடயே வந்து 3 இன்ச்சு தான் வருது. அப்போ கழுத்தோடைய அந்த ஷோல்டருடைய அகலத்தை வந்து ரொம்ப கம்மி பண்ணியிருக்கிறாங்க. 5.5 இன்ச்சு தான் மொத்தமாகவே வருது. அப்போ நம்ம வந்து 6 இன்ச்சு இந்த ப்ளவுஸில் வச்சு கட் பண்ண போகிறோம். ஏற்கனவே இந்த கஸ்டமர் நம்மக்கிட்ட இந்த ப்ளவுஸ் கொடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு எந்த ப்ளவுஸுமே வந்து செட் ஆக மாட்டேக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ளவுஸில் சில மாற்றங்களை வச்சு நம்ம மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ப்ளவுஸில் என்னென்ன அளவு அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம துணியை மடக்கி போட்டுக்கலாம். பின் கழுத்தோடைய உயரம் வந்து 8.25 இருக்குது. அதாவது மேலே அந்த தையலுக்கான அரை இன்ச்சு துணி உள்ளார போயிருக்கும்ல, அதை சேர்த்து தான் வந்து மேலே விட்டுட்டு அளவு எடுத்து பார்க்கல 8.25 இருக்குது. நீங்கள் பின் கழுத்து வந்து அளவு எடுக்க மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். பேக் சைடு நம்ம உயரத்தை பார்த்துட்டு அந்த உயரத்தையே அப்படியே நம்ம பின் சைடு வச்சு அளவு எடுத்தோம்னு சொன்னோன்னா கரெக்டாக பின் கழுத்து உயரம் நமக்கு கிடச்சிரும். இப்போது அதே மாதிரி இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ப்ளவுஸில் வந்து கழுத்தோடைய உயரத்தை அரைஞ்சு மேலே ஏற்ற சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம அளவு எடுத்துக்கலாம். முன் கழுத்தோடைய உயரம் வந்து 5 இருக்குது. கரெக்டான அளவு 5. நம்ம அரை இன்ச்சு வந்து அந்த தையலுக்கான உண்டான அரை இன்ச்சை மேலே ஏற்றிட்டு பார்த்தோம்னா 4.5 இன்ச்சு வருது. அவங்க ஏற்கனவே வந்து அரை இன்ச்சு வந்து மேலே ஏற்ற சொன்னாங்களே, அப்போ நம்ம 4 இன்ச்சாக வச்சு கட் பண்ணிடலாம். முன் கழுத்தில் அரை இன்ச்சு ஏற்றின மாதிரி பின் கழுத்துலேயும் வந்து அரை இன்ச்சு ஏற்றிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த உயரத்தில் அரை இன்ச்சை நீங்கள் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் கணக்கு பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளவுஸில் கட் பண்ணிக்க எடுத்துக்கலாம். இப்போது கை உயரத்தை பார்க்கலாம். கை உயரம் வந்து கரெக்டான அளவு எடுத்துக்கோங்க. நம்ம வந்து எந்த இடத்துல நம்ம மடக்கி போட போகிறோம் அப்படின்றத அனுசரித்து நம்ம கீழே வந்து 1.5 இன்ச்சு விடுறதா இருந்தாலும் விட்டுக்கலாம், 1 இன்ச்சு விடுறதா இருந்தாலும் விட்டுக்கலாம். கரெக்டான அளவு வந்து 7. தையலுக்கான அரை இன்ச்சு சேர்த்தா நம்ம வந்து 7.5 இன்ச்சு வருது. இப்போ இந்த ப்ளவுஸ் துணியில் வந்து எந்த பகுதி நம்ம போட்டு கட் பண்ண போகிறோம் அப்படின்றத ப்ளவுஸு துணியில் நம்ம மடித்து பார்த்துட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி பிட்டு துணி எடுத்து கொடுக்கையில் எழுத்துக்கள்லாம் வந்துடும். இந்த எழுத்து வந்து பின் பக்கமோ இல்லைன்னா கை பக்கமோ வந்துடுச்சுன்னா பார்க்க நல்லாவே இருக்காது. அப்போ அந்த எழுத்து இல்லாத இடத்த பார்த்து நம்ம மடித்து போட்டுக்கலாம். உங்களுக்கு ஒட்டு கொடுக்காத அளவுக்கு வேலை அதிகப்படுத்தாத அளவுக்கு நீங்கள் அகலத்தில் கரெக்டாக கைக்கு ஏற்ற மாதிரி எந்த பக்கம் அளவு வருதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அகலத்தை மடித்து போட்டு இது பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கையுடைய உயரத்துக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஆனால் கட் பண்ணிடக்கூடாது, மார்க் பண்ணிக்கணும். இது கரை பக்கமாக தான் நம்ம மடக்கி போட்டிருக்கேன். அப்போ கரை பக்கமாக மடக்கி போடுற இடத்துல 1 இன்ச்சு கீழே தையலுக்காக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மேலே நம்ம மார்க் பண்ணும்போது 8.5 இன்ச்சு வந்துடும். ஏற்கனவே நான் 7.5 இன்ச்சு சொல்லியிருந்தேன் இல்லையா, 7.5 இன்ச்சில் 1 இன்ச்சை கூட்டினா 8.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த அகலத்தை நீங்கள் மடக்கி போட்டு பாருங்கள். நமக்கு வேண்டியது 10 இன்ச்சில் 1.5 இன்ச்சு தையலுக்கு கூட்டி பார்த்தோன்னா நமக்கு 12.5 இன்ச்சு 13 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம 8.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இந்த கையை தனியாக வெட்டி எடுத்துடலாம். இந்த கையில் நம்ம இப்போது மார்க் பண்ணி கை வெட்டக்கூடாது. ஏன் கை வெட்டக்கூடாதுன்னு சொன்னோன்னா, ஏன்னா ஹாம்கோல் உயரம் தெரியாமல் நம்ம கை வெட்டக்கூடாது. ஃபஸ்ட்டு ஹாம்கோல் உயரத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கையை வெட்டிக்கலாம். இப்போ இந்த இடத்துலையுமே வந்து எழுத்து எந்த பக்கம் முதுகு பக்கத்தில் வராமல் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம துணியை மடித்து போட்டுக்கலாம். இப்போ மடித்து போடுற பொசிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா, கரை பக்கம் சைடில் போயிருச்சு, கீழே வந்து ஓப்பன் பக்கம்தான் வருது. அப்போ வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம கீழே
தையலுக்கு 1.5 இன்ச்சு விடணும். இது சாதா ப்ளவுஸாக இருக்கிறதுனால நீங்கள் 1.5 இன்ச்சு விடணும். ஒருவேளை இது கரைப்பக்கமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து 1 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் மார்க் பண்ணிக்கலாம். அப்போது ப்ளவுஸோடைய அளவு கரெக்டான அளவு 14, 1/2 இன்ச்சு மேலே தையலுக்கு ஷோல்டருக்கு விட்டுட்டு கீழே 1.5 இன்ச்சு தையலுக்கு விட்டு பார்த்தோன்னா 16. இப்போ 16 இன்ச்சை நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். அளவு ப்ளவுஸில் வந்து ஷோல்டருடைய அகலம் வந்து 5.5 இன்ச்சு தான் இருந்தது. நம்ம வந்து ப்ளவுஸ் துணியில் வந்து 6 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கலாம். கீழே மடக்கி தைக்கிறதுக்கு அந்த 1.5 இன்ச்சு விட்டோம் இல்லையா, அதையும் நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு லைன் போட்டுடலாம். அதில் லைன் போட்டுட்டு இதுக்கப்புறவு இதிலேருந்து நம்ம கழுத்து பின் கழுத்து உயரம் எடுத்தோம். உயரம் வந்து 6 இன்ச்சு நம்ம ப்ளவுஸில் எடுத்தோம். அவங்க 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி வைக்க சொன்னாங்க இல்லையா, அந்த 1/2 இன்ச்சை மேலே ஏற்றி வச்சு பார்க்கையில் நமக்கு 7.25 கிடைக்கும். ப்ளவுஸில் வந்து கழுத்தோடைய அகலம் வந்து 2.5 இன்ச்சு தான் இருந்துச்சு. அதாவது மொத்த தையலுக்கு எல்லாத்தையும் சேர்த்துமே 2.5 இன்ச்சு தான் இருந்துச்சு. நம்ம வந்து இப்போ துணியில் வந்து 2.5 இன்ச்சு அகலத்தை மார்க் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச்சை வந்து வேணும்னா நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இது பானைக்காக இருக்கிறதுனால அவங்களுக்கு சைடில் வந்து நீங்கள் 1/4 இன்ச்சு மார்க் பண்ணி க்ராஸாக கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி க்ராஸாக கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் வந்து ப்ளவுஸில் இருந்து 2.5 இன்ச்சு நான் வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் அகலம் அவங்களுக்கு இப்போ தெரியும். அப்படி தெரிகிறதுனால அவங்களுக்கு அந்த பழைய ப்ளவுஸுக்கும் இந்த ப்ளவுஸும் போடும்போது கழுத்து பெருசாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கும். அதுக்காக நம்ம வந்து கழுத்தை வந்து என்னென்னா 1/2 இன்ச்சை கம்மி பண்ணி க்ராஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஹாம்கோல் உயரம் இந்த ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஹாம்கோல் உயரம் வந்து மேலே 1/2 இன்ச்சுக்கு நம்ம தையலுக்கு உண்டான அந்த துணியை விட்டுட்டு நம்ம அளவெடுத்து பார்க்கையில் 9 இன்ச்சு வருது. 9 இன்ச்சை வந்து நம்ம 1.5 இன்ச்சு கீழே மடக்கி தைக்கிறதுக்காக இதை விட்டுட்டு அதிலேருந்து நம்ம உயரத்தை பார்க்கையில் 9 இன்ச்சு வருது. இந்த 9 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு ஹாம்கோல் உயரத்தை நம்ம அளவெடுத்து பார்த்துடலாம். இந்த மாதிரி லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹாம்கோல் உயரம் வந்து 5.5 இன்ச்சு வருது. 5.5 இன்ச்சு வந்து 40 சைஸ் ப்ளவுஸுக்கு வந்து செட் ஆகாது. இருந்தாலும் நம்ம வந்து 5.5 இன்ச்சே வச்சு நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் நம்ம என்னன்றதை ஹாம்கோல் சுற்றளவு வச்சு பார்த்துட்டு ப்ளவுஸில் எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கீழேயும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு சைடில் ஹாம்கோலில் 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு கழுத்துக்கு வந்து இது கிராஸு ப்ளவுஸு, அதனால் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ்னால கழுத்துலேருந்து கிராஸ் கொடுத்துக்குவாங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அந்த 1.5 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த 1.5 இன்ச்சுக்கும் இந்த ஷோல்டருக்கும் இடையில் வந்து ஒரு வளைவு போட்டுக்குவாங்க. அந்த வளைவு வந்து 1.25 இன்ச்சு இந்த முக்கில் இருந்து இருக்கணும். அந்த மாதிரி வளைவு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இடுப்பு அகலத்தை நான் வந்து மார்க் பண்ணலை, அதனால் வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாகவே லைன் போட்டு எடுத்துக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டு எடுத்துகிட்டு மேலே வந்து நம்ம கிராஸுக்கு கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை வந்து தையலுக்கான 1/2 இன்ச்சு அந்த ஷோல்டரில் போயிடும். அந்த ஷோல்டரில் அந்த 1/2 இன்ச்சை விட்டுட்டு நம்ம ஹாம்கோல் சுற்றளவு எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். 8 தான் வந்திருக்கு. இப்போ இந்த 8 இன்ச்சு தான் நம்ம ஹாம்கோலுக்கு சுற்றளவு ப்ளவுஸ்லையும் வந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ஹாம்கோல் சுற்றளவு 40 சைஸுக்கு எவ்வளோ வரணும் அப்படின்னா 8.5 இன்ச்சு தான் வரணும். இந்த 8.5 இன்ச்சு ப்ளவுஸ்லையும் வந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம். 8.5 இன்ச்சு கரெக்டாக ப்ளவுஸில் வருது. ஆனால் நமக்கு வந்து ப்ளவுஸில் வந்து ஹாம்கோல் உயரம் வந்து எவ்வளோ எடுத்தோம், 5.5 இன்ச்சு எடுத்தோம் இல்லையா, அந்த 5.5 இன்ச்சு எடுத்ததுனால நமக்கு 1/2 இன்ச்சு வந்து என்ன ஆகுதுன்னா கம்மியாக வருது. இப்போ நம்ம பேக் பார்ட்டை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைடில் 1.5 இன்ச்சு விட்டதுலேயும் ஒரு நாச் போட்டுக்கோங்க, கீழே மடக்கி தைக்கிறதுல 1.5 இன்ச்சு நாச் போட்டுக்கோங்க. இப்போ அந்த ஹாம்கோல் சுற்றளவுக்கு வந்து நம்ம லாஸ்ட்டில் அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ துணியை இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம பின்பக்கம் கட் பண்ணோம் இல்லையா, அது பக்கத்துலேயே வந்து நம்ம கிராஸாக பின்பக்க பீஸை வந்து கிராஸாக போட்டுக்கலாம். கிராஸாக போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கழுத்து உயரம் வந்து நம்ம ஏற்கனவே ப்ளவுஸில் அளவெடுத்து பார்த்தது 4.5 இன்ச்சு வந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க 1/2 இன்ச்சு மேலே ஏற்ற சொன்னாங்க. 1/2 இன்ச்சு மேலே ஏற்ற சொன்னதுனால 4 இன்ச்சு வைக்கலாம்னு சொல்லி வீடியோவில் நான் பேசியிருந்தேன். ப்ளவுஸில் வந்து கரெக்டான கிராஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹாம்கோல் எண்டும் ஷோல்டரோட எண்டும் இந்த மாதிரி நேராக இருக்கணும். நேராக இருக்கிற மாதிரி வச்சு பார்த்துட்டு அப்புறம் கழுத்தோடைய உயரத்தையும் நம்ம அளவெடுத்துடலாம்.
4 இன்ச்சு தானே எடுக்கணும், அப்போ ஏன் 4.5 இன்ச்சு எடுக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். ஏன்னா ஷோல்டரில் வந்து நம்ம கிராஸ் கொடுப்போம். இது கிராஸ் கட்டிங்காக இருக்கிறதுனால ஷோல்டரில் கிராஸ் கொடுக்கும்போது 1/2 இன்ச்சு மைனஸ் ஆயிரும். அப்போ 1/2 இன்ச்சு மைனஸ் ஆகும்போது நமக்கு 4 இன்ச்சு அளவுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ எல்லாத்தையும் நம்ம சுற்றி மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இவங்களுக்கு ஹூக் பட்டியோ இல்லை நூல் பட்டியிலையோ உயரம் எவ்வளவு, அந்த கழுத்தில் இருந்து உயரம் எவ்வளவுன்னு பார்த்துக்கலாம். அப்புறம் ஜஸ்டோடைய உயரத்தையும் நம்ம ப்ளவுஸில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஹூக்கு பட்டியோ இல்லைன்னா நூல் பட்டியோ சைடில் தையலுக்கான 1/2 இன்ச்சை உள்ளார போயிருக்கும் இல்லையா, அந்த 1/2 இன்ச்சை மேலே தள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கீழே மார்க் பண்ணி பார்க்கல 6 இன்ச்சு வருது. நம்ம 6.5 இன்ச்சு வைக்கணும். ஏன் சொன்னோன்னா மேலே வந்து நான் 1 இன்ச்சு விட்டுருக்கேன். எதுக்காகனா அந்த ப்ளவுஸில் வந்து 1/2 இன்ச்சு மேலே ஏற்ற சொன்னாங்க இல்லையா, அந்த 1/2 இன்ச்சே சேர்த்து ப்ளவுஸ் பின்பக்கத்தில் நம்ம கீழே இருந்து மார்க் பண்ணி பார்க்கல 5 இன்ச்சு வருது. அந்த 5 இன்ச்சையும் ஆப்போசிட் சைடே நம்ம மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஜஸ்ட்டுடைய உயரத்தை நம்ம அளவு ப்ளவுஸில் அளவு பார்த்துக்கலாம். ஜஸ்ட்டை வந்து அளவு பார்க்கையில் வந்து ஷோல்டரில் 1/2 இன்ச்சை மேலே விட்டுட்டு இந்த டாட்டு 1 இன்ச்சு பிடிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த டாட்டு வரைக்குமே நம்ம ரொம்பையும் இழுத்துடக்கூடாது. ஓரளவுக்கு பிடிச்சிட்டு அளவு எடுத்து பார்க்கையில் உயரம் வந்து 12.5 இன்ச்சு வருது. இப்போ இந்த 12.5 இன்ச்சை ஷோல்டரில் வச்சுட்டு அப்படியே கரெக்டாக உயரத்தை அளவு எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கழுத்தை வந்து மார்க் பண்ணி எடுத்துடலாம். 4 இன்ச்சுக்கு உயரத்தை மார்க் பண்ணி அகலம் 2.5 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த மாதிரி ரவுண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஷோல்டரில் கழுத்துக்கிட்ட இருந்து கிராஸ் கொடுத்துக்கலாம். 1/2 இன்ச்சுக்கு கிராஸ் கொடுத்ததுக்கப்புறவு இப்போ வந்து ஹாம்கோல் சுற்றளவில் வந்து 1/2 இன்ச்சு உள் வாங்கி நம்ம அப்படியே ஒரு வளைவு கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறவு ஜஸ்டோடைய உயரத்தை வந்து அந்த கிராஸில் வச்சு நம்ம அளவு எடுக்கக்கூடாது. ஸ்ட்ரைட்டாக இருக்குல்லையே அந்த லைனில் இருந்து அளவு எடுக்கணும். 12.5 இன்ச்சு அளவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கே பார்க்கணும். இந்த சைடில் மார்க் வந்து எப்படி இருக்குன்னா எல்லாமே ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, நேராக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நேராக இருந்ததுன்னா வந்து கப் சைஸு கரெக்டாக இருக்காது. அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம 1 இன்ச்சை மேலே ஏற்றிடலாம். இங்கே 1 இன்ச்சு ஏற்ற மாதிரி இங்கே வந்து 1/2 இன்ச்சை ஏற்றிக்கலாம். அதாவது ஹாம்கோலோடைய சைடு எண்டில் 1/2 இன்ச்சை ஏற்றிட்டு அப்படியே நம்ம இந்த மாதிரி வளைவு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வளைவை பார்க்கையில் உங்களுக்கு தெரியும் கரெக்டாக இருக்கும். இதுதான் கரெக்டான அளவு அப்படின்னு தெரியும், உங்களுக்கு பார்க்கலே தெரியும். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது எப்படின்னா எல்லோரும் வந்து மடக்கி போட்டுட்டு அதுக்கப்புறவு மார்க் பண்ணுவாங்க. நான் வந்து எப்படி காட்டியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து துணியில் வந்து எப்படி சேவ் பண்ணி அதாவது மிச்சப்படுத்தி எப்படி நம்ம ப்ளவுஸை கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ 40 சைஸ் ப்ளவுஸுக்கு வந்து நம்ம கொற்று எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ அந்த தையலில் இருந்து நம்ம அகலத்தை பார்க்கையில் 10 இன்ச்சு வரும். அந்த 10 இன்ச்சு ஷோல்டரில் இருந்து உயரத்தில் 10 இன்ச்சை மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் ஹூக்கு பட்டியில் இருந்தோ இல்லைன்னா நூல் பட்டியில் இருந்தோ நம்ம உயரம் அந்த அகலம் வந்து 3 இன்ச்சு இருக்கணும். 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணும்போது இந்த மார்க்கிங்கும் நம்ம 10 இன்ச்சுக்கு உயரம் எடுத்தோம் இல்லையா அந்த மார்க்கிங்கும் 1.5 இன்ச்சு அகலத்தில் இருக்கணும். அந்த 1.5 இன்ச்சு அகலம் கரெக்டாக வருதான்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஆப்போசிட் சைடும் அந்த மாதிரி மார்க் பண்ணது இந்த 3 புள்ளியுமே வந்து 1.5 இன்ச்சு அகலத்தில் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அந்த மார்க்கிங் எப்படி இருக்கணும்னா ஸ்டார் ஷேப்பில் இருக்கணும். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுட்டு நீங்கள் கட் மார்க் போட்டுக்கோங்க. மேலே ஹாம்கோல்லையும் பிடிக்கும்போது பீஸு வந்து நவலாத அளவுக்கு கரெக்டாக இருக்கான்னு நேராக வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் மார்க் போட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம எப்படி பிடிக்கணும் அப்படின்றத சொல்கிறேன். இந்த மாதிரி எடுத்துகிட்டு உங்களுக்கு எடுக்கும்போது வந்து கீழே நேராக வராது. நேராக வரதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கீழே தான் பொசிஷனை மாற்றி கரெக்டாக பிடிச்சிக்கணும். ஆனால் மேலே நம்ம 3 புள்ளி வச்சுருக்கோம் இல்லையா அந்த புள்ளியை மாட்டக்கூடாது. அங்கே தான் வந்து நீங்கள் முடிக்கிற மாதிரி இருக்கும்.
ஹூக் பட்டி கிட்ட தான் ஃபஸ்ட்டு தைக்கணும், அதுக்கப்புறம் தான் கீழே தைக்கணும், அதுக்கப்புறம் தான் ஹாம்கோல் கிட்ட தைக்கணும். 3ம் இந்த மாதிரி தான் நம்ம ஃபாலோ பண்ணி தைக்கணும். கீழே வந்து அந்த கட் மார்க்கில் இருந்து அளவு எடுத்து பார்க்கையில நமக்கு 2, 2.25 வரைக்கும் இருக்கும். அகலத்தில் நமக்கு பிடிக்கும்போது 2 சேர்த்து வச்சு பிடிக்கும்போது 1.25 அந்த சைஸில் நமக்கு வரும். இப்போ இந்த 2 பீஸையுமே ஒரே மாதிரி வச்சுட்டு ஆப்போசிட் சைடும் நீங்கள் அதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இந்த மார்க்கிங்கை எடுத்து அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறவு நீங்கள் தையல் தைச்சிங்கன்னா ஆப்போசிட் பீஸும் மாறாமல் இருக்கும், கரெக்டாக வரும். இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டீங்களா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மெத்தடு தான் எல்லா ப்ளவுஸுக்குமே. மேலேயும் மறந்துடாமல் ஷோல்டரில் கிராஸ் கொடுத்துக்கோங்க. ஏன்னா இது கிராஸ் கட்டிங்காக இருக்கிறதுனால கழுத்துக்கிட்ட வந்து ரொம்ப இறங்கி போகிற மாதிரி இருக்கும். அதுக்காக வந்து கழுத்துக்கிட்ட கிராஸ் கொடுத்துருக்கேன். நம்ம இந்த ஜஸ்ட்டு பட்டியை வச்சு பட்டி பீஸு கட் பண்ணிடலாம். கீழே சின்ன பட்டி வரும் இல்லையா, அந்த பட்டி பீஸை கட் பண்ணிடலாம். ஹூக் பட்டியே இந்த பீஸையும் ஒரே மாதிரி நான் வச்சுருக்கிற மாதிரியே அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறவு ஸ்கேலை வந்து அந்த ப்ளவுஸ் அளவுலையே வச்சுட்டு மார்க் வந்து உள்ளே தான் வரணும். உள்ளே வர்றது 1 இன்ச்சு மைனஸ் பண்ணி அந்த மார்க்கிங் வரும். அந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ எடுத்துருங்க. அவ்வளோதான். பட்டி மார்க் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் அங்கே டாட் போடுறதுக்காண்டி ஒரு புள்ளி வச்சோம் இல்லையா, அந்த டாட்டு எந்த பக்கம் வரும்னா இந்த மாதிரி கொக்கி பட்டிக்கிட்ட ஹூக் பட்டிக்கிட்ட வந்துடும், மாறிடும். அப்படியே நீங்கள் இந்த மெத்தடு யூஸ் பண்ணிங்களா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப பட்டி வெட்டுறது சிரமப்படாது. இப்போ ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி நம்ம மார்க் பண்ண இடத்துல கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை 2ஆக மடிச்சுக்கோங்க. 2ஆக மடிச்சுட்டு மடித்து பார்க்கையில நம்ம இந்த சைடு எந்த அளவுக்கு உயரம் இருக்கோ அதே உயரம் இந்த இடத்துல வர்ற மாதிரி அந்த அந்த முன்பக்க பீஸை வச்சு அந்த கட் மார்க் போட்டோம் இல்லையா, அந்த கட் மார்க்கு உயரத்தை வச்சு இந்த சைடும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் மார்க்கு இடத்துல வந்து ஒரு 1/4 இன்ச்சை மைனஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் 2ஆக மடித்து போட்டுட்டு நம்ம இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே அளவுக்கு கட் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா இது வந்து சாதா ப்ளவுஸு, 2 பட்டி நமக்கு தேவைப்படும். அதனால் இப்போது இதில் 4 பட்டியாக இருக்குது. இப்போ பார்த்தா உங்களுக்கு புரியும் பாருங்கள். ஹூக் பட்டிக்கிட்ட நேராக இந்த கட் மார்க்கு உள்ளது வந்துடும். இப்போ நம்ம கை வெட்ட ஆரம்பிச்சிடலாம். அகலம் வந்து 10 இன்ச்சு இருக்குது. உயரம் வந்து நம்ம ஏற்கனவே அளவு எடுத்துருக்கோம் 8.5 இன்ச்சு. இப்போ மடக்கி தைக்கிறதுக்கு 1 இன்ச்சை கீழே மார்க் பண்ணிவிட்டு கையோடைய உயரம் வந்து அதாவது அந்த ஹாம்கோல் எண்டில் நம்ம மார்க் பண்ணி பார்க்கையில 4.5 இன்ச்சு வருது. அந்த தையலுக்கான இதை விட்டு பார்த்துட்டு அண்டர் எவ்வளோ வருதுன்றது நமக்கு உயரம் தெரிஞ்சிடும். 3 இன்ச்சு வருது. இப்போ கையோடைய அகலம் வந்து கீழே பார்க்கையில் 6.5 இன்ச்சு வருது தையலுக்கிட்ட. இப்போ இந்த 6 இன்ச்சை வந்து 1 இன்ச்சு மடக்கி தைப்போம் இல்லையா, அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு மேலேயும் அதே 6.5 இன்ச்சை மார்க் பண்ணிடுங்க. அதை அப்படியே 2ஆக மடிச்சுட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 2 மார்க்கிங்க்கு இடையில தான் இந்த வளைவு போடும். இந்த வளைவு போகிறது வந்து அந்த 3 இன்ச்சு அண்டருக்கு கொடுத்தோம் இல்லையா, அந்த 3 இன்ச்சில் போய் ஜாயிண்ட் ஆகணும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்லீவுக்கு. இப்போ ஹாம்கோல் சுற்றளவு எவ்வளோன்னு பார்த்துடலாம். ஹாம்கோல் சுற்றளவு 8.5 இன்ச்சு. 8.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அந்த ஹாம்கோல் சுற்றளவு 8.5 இன்ச்சு வந்துருக்குது இல்லையா, அப்போ அந்த கோடு போடும்போது உங்களுக்கு தெரியும் கரெக்டான அளவாக இருக்குது. அப்போ அந்த அண்டர் வந்து 3 இன்ச்சுன்றது கரெக்டான அளவு அப்படின்றத நம்ம இந்த லைன் போடும்போதே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உள்ள 1/2 இன்ச்சு குடஞ்சி வெட்டுறதுக்காண்டி இது முன்பக்கத்தில் அது பின்பக்கத்தில். அப்போது நீங்கள் வந்து முன்பக்கத்தில் கட் பண்ணிடக்கூடாது. பின்பக்கத்தில் நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த மார்க்கிங்கில் தான் கட் பண்ணி எடுக்கணும். இப்போ நம்ம சைட்லலாம் நம்ம ஜாயின் பண்ண போகிறது கிடையாது. அதனால தான் இந்த லைன் போட்டிருக்கு. லைன் போட்டு கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் முன் பீஸுக்கு வந்து 2ஆக எடுத்து வச்சுட்டு தனியாக அதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு முன் பீஸுக்காக அது வந்து கட் மார்க் போட்டுக்கோங்க அடையாளத்துக்கு. இப்போது பேக் பீஸில் வந்து கழுத்தை கட் பண்ணிடலாம். பானைக்கு சொல்லியிருந்தையா, அதுக்கு வந்து மார்க் பண்ணிவிட்டு கிராஸ் வந்து ஷோல்டர்லையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு ஹாம்கோல் சுற்றளவு வந்து ஃபஸ்ட்டு பார்க்கையிலே நமக்கு ஹாம்கோல் சுற்றளவு கரெக்டாக வரலை. அப்போது அதே மாதிரி தான் ஹாம்கோல் சுற்றளவு வந்து 8 தான் வந்திருக்கு. இப்போ நமக்கு வந்து
8.5 வரணும். கைக்கு வந்து 8.5 இன்ச்சு வர்றதுனால நமக்கு ஹாம்கோல் சுற்றளவு இங்கேயும் 8.5 வரணும். அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன செய்யணும்னா ஹாம்கோலுடைய உயரம் வந்து 6 இன்ச்சாக வைக்கணும். 6 இன்ச்சாக வச்சுட்டு இப்போ நம்ம 1/2 இன்ச்சு கம்மி பண்ண போகிறோம் இல்லையா? அப்போ கம்மி பண்ணி வெட்டும்போது நமக்கு அந்த 1/2 இன்ச்சு நமக்கு கிடச்சிரும். இதே மாதிரி தான் நீங்கள் எந்த ப்ளவுஸ்லையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு ஹாம்கோல் சுற்றளவு கையிலையும் அந்த பேக் பார்ட் பீஸ்லையும் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு நீங்கள் தைக்க ஆரம்பிங்க. ஒருவேளை நீங்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே கட் பண்ணிவிட்டு நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா லாஸ்ட்டில் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா எண்டில், அப்படி ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படி சொன்னேன்னா சரியாக வராது, செட் ஆகாது, நேராகவே இருக்காது. அப்போ நேராக இல்லாமல் நீங்கள் ஜாயின் பண்ணி கொடுத்தாலும் ப்ளவுஸை வந்து குறை தான் சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ 1/2 இன்ச்சு நமக்கு கரெக்டாக வந்துருச்சு. பின் பக்கத்தில் சரி பண்ணிட்டோம். அதே மாதிரி நம்ம இந்த முன்பக்க பட்டிலையும் வந்து 1/2 இன்ச்சு இறக்கியே நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணி வளைச்சி கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து நீங்கள் நினைக்கலாம் ஒரு வேலைக்கு 2 வேலையாக இருக்க, இது ஃபஸ்ட்டே நீங்கள் சரி பண்ணியிருக்கலாமே, ஏன் இப்போ உட்காந்துட்டு 2ஆவதும் சரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அளவுகள் வந்து நமக்கு ஏற்கனவே 40 சைஸுக்கு வந்து ப்ளவுஸோடைய அண்டரும் சரி, அதுக்கப்புறம் ப்ளவுஸ் கையோட அண்டரும் சரி, இதோடைய ஹாம்கோல் உயரமும் நமக்கு கரெக்டாக அளவு தெரிஞ்சிருந்தும் நான் ஏன் ப்ளவுஸோடைய அளவை அப்படியே எடுத்து மார்க் பண்ணி காட்டுனேன் அப்படின்னா, தெரியாதவங்க புதுசாக தைக்கிறவங்களுக்கு வந்து அளவு ப்ளவுஸை வச்சு இந்த மாதிரி அளவு எடுத்து கட் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி கட்டிங் போட்டேன். இப்போது ஹாம்கோல் சுற்றளவு பாருங்கள், கரெக்டாக 9 இன்ச்சு வருது. ஏன் 9 இன்ச்சு வருது அப்படின்னா நம்ம இங்கே பிடிச்சி தைச்சிருவோம். பிடிச்சி தைக்கும்போது கரெக்டாக 8.5 இன்ச்சு ஹாம்கோல் சுற்றளவு வந்துடும். ப்ளவுஸ் கட்டிங்கில் ஏதாச்சும் சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.